வணக்கம். எதிர்பார்த்த மாதிரி நிஃப்டி பேங்க் நிஃப்டி உப்பு சப்பு இல்லாத ஓடிச்சு. 12 பாயிண்ட்ஸ் பிளஸ், ரைட்? தோ இன்னைக்கு இன்ட்ராடே க்ளோஸ் அபவுட் 106 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்விங். ஆனாலும் மார்க்கெட்ல ஒண்ணுமே நடக்கல. தோ நீங்க வந்து ஹெவி வெயிட்ஸ் எல்லாமே வந்து அப்ல ஓப்பன் ஆச்சு, பட் ஃபைனலா ஸ்லோவா கீழே வந்து க்ளோஸ் ஆச்சு. ஆனா ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னால் 22,400க்கு மேலே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஃபியூச்சர்ஸ். 22,420ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 17 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம். நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ மோஸ்ட் லைக்லி என்ன ஆகும்னா 2 நாள் நீங்கள் வந்து மண்டேனைக்கு விட்டுருங்க, டியூஸ்டே வெனஸ்டே அந்த ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருந்துருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு 75 மினிட்ஸ் சார்ட்டை போட்டால் புலிஞ்சர் பேண்டு போடுங்க, அப்படியே ஸ்குவீஸ் ஆயிருக்கும். ஸ்குவீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுது? வொலட்டாலிட்டி பஞ்சர். ஸோ நேற்று நம்ம பார்த்தோம் 5 இயர்ஸ் இல்லாத அளவுக்கு லாஸ்ட் டைம் வந்து எலெக்ஷன் ரிசல்ட், அதாவது 2019 எலெக்ஷன் ரிசல்ட்க்கு அடுத்த நாள் வந்து இது மாதிரி வந்து வொலட்டாலிட்டி பஞ்சர் ஆச்சு. இந்தியா விக்ஸ் வந்து நேற்று வந்து ஆல்மோஸ்ட் 19.72% கீழே விழுந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 2014 எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா இது மாதிரி பஞ்சர் ஆச்சு. நேத்தே வந்து புஷ்ஷுன்னு போச்சு. அப்போ எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு என்ன ஆகும்னு தெரியல. பிலோ 10 வரப்போகுதா? காமெடியா இருக்கு. ஏதோ ஒன்று. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 198 பாயிண்ட்ஸ் பிளஸ் அண்ட் க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் வந்து 48,196 அண்ட் ப்ரீமியம் ஜஸ்ட் 1 பாயிண்ட். இன்னைக்கு எக்ஸ்பைரி, ரைட்? ஸோ நாளைக்கு வந்து என்ன இருக்க போகுதுன்றது நாளைக்கு காலையில் நம்ம வந்து ஆப்ஷன் டேட்டாஸ்லாம் வச்சு நாளைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். 2 நாள் கொஞ்சம் பிஸியாக இருந்தோம், ஸோ அதனால ப்ரீ மார்க்கெட் போடல. ஸோ டெஃபினட்டா நாளையில இருந்து ப்ரீ மார்க்கெட் இருக்கும், பிளஸ் வர்த்தக செய்திகள், இது ரெண்டுமே வந்து இருக்குன்றது அஷூரன்ஸ் கொடுக்குறேன். நிறைய பேர் நேத்து வர்த்தக செய்திக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க ஏன் போடலன்னு. அப்போதான் தெரிய வந்துச்சு, ஓ இவ்வளோ பேர் பார்க்குறீங்களான்றது. எனிவே குட், ஹாப்பி. நீங்கள் வந்து அப்பப்போ எங்களோட ப்ரோக்ராமை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க. கொடுக்கும்போது எங்களுக்கும் ஒரு இன்ட்ரோ இருக்கும், நிறைய டேட்டாஸ் ஷேர் பண்ணும், நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணும். ட்ரஸ்ட் மீ, எங்கள் கம்பெனியில் எங்களோட டீம்கிட்ட ஏகப்பட்ட டேட்டாஸ் வச்சுருக்கிறோம். யூ ஆல் வில் ப்ரெசென்ட் யூ. குட். மார்க்கெட் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி இது ரெண்டுமே வந்து பர்ஃபார்ம் பண்ணலாட்டினாலும் நிஃப்டி நெக்ஸ்ட் நேற்று வந்து டப்புன்னு வந்து என்எஸ்சி வந்து ஞான உதயம் பிறந்து நேற்று தானே ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க நிஃப்டி நெக்ஸ்ட்ல வந்து நீங்க வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணலான்னு. ஞான உதயம் பிறந்து அடுத்த 6 மாசத்துக்கு வந்து புரோக்கரேஜே கிடையாதுன்ட்டாங்க. எதுக்கு? அந்த நிஃப்டி நெக்ஸ்ட்டுக்கு. விளாடுங்கடா மங்காத்தா விளாண்டது பத்தாதுன்னு சொல்லிட்டு அதுவும் வந்து ஒன்று போட்டு விட்டுருக்காங்க. இது வேற ஃப்ரீ. ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன சந்தோஷம்? எஸ்டிடி வருது. மக்களுக்கு என்ன சந்தோஷம்? எக்ஸ்ட்ரா இன்னொரு 2 கை கிடைக்குது, அங்கே வந்து மங்காத்தா விளாடலான்னு. டேய் கொஞ்சமாச்சு கற்றுக்கிட்டு வந்து விளாடுங்க. 99% of the people who are trading options காலி ஆயிடுறாங்க. ஆப்ஷன் பையிங்னா என்ன, ஆப்ஷன் செல்லிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குமா ட்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுங்களேன், நான் வந்து கார் ரேஸ்க்கு போறேன் சொல்லிட்டு நீங்க கார் ரேஸ்க்கு நீங்க போறீங்கன்னு வச்சுங்களேன், அங்க ரேஸுக்கான விஷயத்த தான் சொல்லி கொடுப்பாங்க. கார் ஓட்டுறது எப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நீங்க எடுத்தோன்னே நான் கார் ரேஸ்க்கு போறேன்ற சொன்னா அர்த்தம் கிடையாது. கார்னா என்ன, காரை எப்படி ஓட்டணும், ரோட்ல ஒரு ஆர்டினரி ரோட்ல ஓட்டு பாருங்க, அதுக்கப்புறமா ஒரு மெயின் ரோடுக்கு வாங்க, அதுக்கப்புறமா ரேஸ் ட்ராக்ல போயிட்டு அங்க போய் எப்படி விளாடணுன்றது நீங்க பாருங்க. என்னப்பா லெஃப்ட்ல கை போட்டா நம்ம இப்படி போகலாம், ரைட்ல போட்டா இப்படி போகலாம், ஸ்டீரிங் தானே. இந்த கதையெல்லாம் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்ல நடக்காது. ஆப்ஷன் கிரீக் 4 விஷயம்தான், ரைட்? நீங்க வந்து பைனா மேல வந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னா கால் வாங்கு, கீழே டவுன்ல வருதுன்னா புட்டு வாங்கு, இல்ல மேல பிரேக் அவுட் ஆகுதுன்னா புட்டை செல் பண்ணு. இதெல்லாம் வந்து வேலைக்காகாத சமாச்சாரம். இதெல்லாம் வந்து பழைய கதை. இன்னைக்கு மார்க்கெட் அல்கோ ட்ரேடிங்ல விளாண்டுட்டு இருக்கு. அப்படி விளாண்டுட்டு இருக்கும் போதும் என்ன பண்ண முடியும்? நேற்று எடுத்துங்களேன், ஆப்ஷன் பையிங் ஃப்ரைடே இன்னைக்கு சூப்பர் டூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபே வந்து பை சிக்னல் கொடுத்துச்சு. ஒரு 100, 150, 200 பாயிண்ட்ஸ் பிளஸ் வரும்ன்றது தெரியும். மண்டே இன்னைக்கு அதே மாதிரி எதிர்பார்த்த மாதிரி பிளஸ் இருந்துச்சு. டியூஸ்டே இன்னைக்கு புஷ்ஷுன்னு ஐவி காலி, 20% காலி. அப்போ ஆப்ஷன் பை பண்ணவங்களோட கெதி என்ன ஆயிருக்கும், ரைட்? நாளைக்கு வந்து ஒரு பேய் ஆட்டம் வருதுன்னு வச்சுங்க, அப்போ ஆப்ஷன் செல்லரோட கெதி என்ன ஆகும்? ஸோ டெஃபினட்டா எது இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு பண்றது புத்திசாலித்தனமா இருக்கும்.
வாங்க இந்தியா டைரக்டோட கால் சென்டர் நம்பர் அடிங்க 9444468888. ட்ரைனிங் ஆரம்பிக்க போகிறோம் 28ஆம் தேதி. ஜாயின் பண்ணுங்க. கம்ப்ளீட்டாக அடுத்த 6 மாதத்துக்கு, மறுபடியும் நான் சொல்கிறேன், அடுத்த 6 மாதத்துக்கு வந்து ட்ரைனிங் ப்ளஸ் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் இருக்குது. டீட்டெயில்ஸ் கேட்டுங்க, நம்ம அதில் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நிஃப்டி நெக்ஸ்ட்டில் வந்து செம்மையாக விளாண்டுட்டு இருந்துச்சு. மிட் கேப் ஆகட்டும், ஸ்மால் கேப் ஆகட்டும், சூப்பர் டூப்பராக போச்சு. டெக்ஸான் ரைட் இன்னைக்கு வந்து க்ளோஸ் அபவுட், இன்ஃபேக்ட் கேபிட்டல் குட்ஸை வந்து அவன் ஒரு தனி ஆளாக வந்து தூக்கிட்டு போயிருக்கிறான். 4.8% அப்பு. அடுத்தது வந்து ஹிந்துஸ்தான் HAL 4.3. இவங்க 2 பேரும் HAL பற்றி ஒன்றுமே கவலைப்படாங்க. நாளைக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய ஆர்டர் கொடுக்க போகிறாங்களாம் ஹெலிகாப்டருக்கு. இவங்கள்ட்ட தான் கொடுத்தாகணும். ஒன்று. டெக்ஸான் வந்து ரிலையன்ஸ் கூட வந்து டைப் போட போகிறாங்க. ரிலையன்ஸ் வந்து ஓன் பிராண்ட், ரைட், ஓன் பிராண்ட் வந்து எடுத்துகிட்டு வராங்க. முதல்ல வந்து ரீகனெக்ட்ன்ற ஒரு பிராண்ட் வச்சுருந்தாங்க. அது என்ன ஆச்சுன்றது தெரியாது. இப்போ வேற என்னமோ டபிள்யூவில் வந்து ஒரு பேர் ஆரம்பிக்குது. அந்த கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறாங்க. கம்ப்ளீட்டாக டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, மிக்சர் கிரைண்டரு, இது மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து எலக்ட்ரானிக் ப்ராடக்டாக ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனியை வந்து சேலஞ்ச் பண்ணணும் அதாவது பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2 கம்பெனி கூட டைப் போடுறாங்க. நம்ம பழைய ஒனிடா இருக்குல்ல, அந்த ஒனிடா கம்பெனியை வந்து இவங்க வாங்கிட்டாங்க. ரைட், வாங்கிட்டாங்களா இல்லை டைப் போடுறாங்களான்றது தெரியாது. ஒனிடா கம்பெனி கூட வந்து ப்ரொடக்ஷன், இந்த சைடு வந்து டெக்ஸான் கூட வந்து ஒரு கனெக்ஷன் போட்டு ஓன் பிராண்ட் வந்து பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே இவங்க வந்து பிபிஎல்லை வாங்கிட்டாங்க. ரைட், பிபிஎல் டிவிலாம் இருக்குல்ல, அதை வாங்கிட்டாங்க. ஸோ பார்க்கலாம், ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஈவெண்ட் இருக்கு. ஸோ ரிலையன்ஸ் வந்து கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், ரைட், பெரிய லெவலில் வந்து எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸில் வந்து பெரிய லெவலில் இறங்க போகிறாங்கன்றது ஒன்று. பட் இன்டைரக்டாக டெக்ஸான் வந்து நம்மளுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து தானே, ஸோ அவங்க வந்து பெரிய ஆள் ஆகிறாங்க. இதுக்கு அடுத்தபடியாக UBL பாட்டில் கம்பெனி, ஒரே ஒரு பீர் கம்பெனி, அதில் இருக்கிற ஒரு பிராண்ட், ரைட், அந்த ஒரு பிராண்ட் வந்து ஆல் டைம் ரெக்கார்ட் சேல்ஸ். ஸோ இவன் வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 10% அப்பு. 10% அப்புக்கு இன்னொன்று ரீசனும் உண்டு. டே சார்ட், வீக்லி சார்ட், மந்த்லி சார்ட் பிரேக் அவுட். மந்த்லி சார்ட்ல வந்து ஒரு பிரேக் அவுட் வருதுனால் எப்படி போகும்? எப்பயுமே வந்து அந்த மந்த் ஹைல தான் ப்ரீவியஸ் ஹையை வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த FIIs, HNIs இவங்கெல்லாம் வந்து மந்த்லி லெவலில் பிரேக் அவுட் ஆகும்போதும் அவங்க வந்து பை பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி பை ஆனது இன்னைக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. இது ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொன்று சைடில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 நாளாக வந்து மெட்டல் ஸ்டாக்ஸில், ரைட், அலுமினியமும் காப்பரும் ஏறிச்சு. பின்னாடியே வந்து நானும் ரெடியாக இருக்கிறேன் சொல்லிட்டு ஸ்டீலும் ஏற ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு வந்து செயில் வந்து 7.1% அப்பு, NMDC 5.5% அப்பு, அண்ட் JSW ஸ்டீல் வந்து ஆல்மோஸ்ட் 3.5% அப்பு. ஹிண்டல்கோவும் 3.6% அப்பு. ஹிண்டல்கோ நம்ம ஏற்கனவே வந்து நம்மளோட ஜோஹோ மீட்டிங் ஆகட்டும், இல்லை நம்மளோட யூடியூப்ல ஆகட்டும், இதை பற்றியெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான அப்சைட் டார்கெட் எவ்வளோ தூரம் போகுன்றது சார்ட் போட்டு காட்டியிருக்கிறேன். சரியா, முடிஞ்சா பழைய வீடியோ போய் பாருங்க, நல்லா இருக்கும். கோடக், ரைட், இன்னைக்கு வந்து 1.5% அப்பு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஒரு ஸ்டேஜ்ல வந்து பேங்க் நிஃப்டியை தனியால மேலே தூக்கி நிப்பாட்டினான். நாளைக்கு லோவர் சர்க்கியூட் அடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போதான் வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. என்னது, RBI சொல்லியிருக்குப்பா, இன்னமெல்லாம் வந்து நீ புது கஸ்டமர் ஆட் பண்ணாத, கார்ட்ஸை விற்காத, அண்ட் மொபைல் ஆப்ல வந்து புது கஸ்டமரை அப் பண்ணாத. ஏதோ ஒரு கதை. வந்து இந்த பேங்க் ஆஃப் பரோடால ஒன்று ஆச்சு தெரியுமா, அது மாதிரி வந்து இப்போ கோட்டக்ல ஆயிருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. நீங்க வந்து எடுத்து பாருங்களேன், சுப்ரீம் கோர்ட் வந்து பத்தாஞ்சலியை கூப்பிட்டு, டே இன்னமெல்லாம் பொய்யா ஆட் போடாத, ரைட், மக்களை ஏமாத்திட்டு இருக்காதன்றதும். இன்னொன்று சைடு அடுத்தது கேட்டாங்க, இந்த FMCG ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ரைட், க்ரீமை தடவைனா வெள்ளையாயிடுவோம், ரைட், அதே மாதிரி இந்த ட்ரிங்க்ஸை குடிச்சா நீ ஃபாஸ்டா ஓடுவ, இந்த பவுடரை போட்டா இப்படி ஆயிடுவேன்னு. அதெல்லாம் ஃபேக் இல்லையா? அதுவும் ஊரை ஏமாத்துற வேலை தானே. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இதுதான் வந்து கவர்மெண்ட் வந்து இப்ப டார்கெட் பண்ணியிருக்கு. நீங்களாம் ஜாக்கிரதையாகும். அடுத்தது வந்து நீ போடுற விளம்பரம் தப்பான விளம்பரம், மக்களை ஏமாத்துற, ஒன்னே டார்கெட் பண்றேன்னு சொல்லிட்டு FMCG கம்பெனிக்கு எல்லாத்துக்குமே வந்து சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த போன்வீட்டா, பூஸ்ட், ஹார்லிக்ஸ் இவங்களை எல்லாத்தையும் வந்து ஹெல்த் ட்ரிங்க்னு இருக்குல்ல, அந்த வார்த்தையை எடுத்துரு. அதுல ஹெல்த்தே ஒன்றும் கிடையாது. நீ வந்து பாதிக்கு பாதி சக்கரை போட்டு வச்சிருக்கிற, அது ஹெல்த் ட்ரிங்கே கிடையாது.
ஹெல்த் ட்ரிங்க்ன்ற வார்த்தையை எடுன்ற மாதிரி சில பேச்சுகள் அடிப்படுது. பார்க்கலாமே, இந்த பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன்வீட்டா இவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்கன்றது பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். இன்னைக்கு வந்து செக்டர் வைஸ் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், மறுபடியும் நான் சொல்றேன், இன்னைக்கு செக்டர் வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் மெட்டல் தான் வந்து டாப் பர்ஃபார்மர், கேபிட்டல் குட்ஸ் ஏன்றது நான் காரணம் சொல்லிட்டேன். அண்ட் லீஸ்ட் பர்ஃபார்மர் வந்து டெலிகாம். டெலிகாம்ல வந்து நேத்து ஐடியா வந்து ஆல்மோஸ்ட் 10-12% அப்பு. ஐடியா ஆகட்டும், பாரதி ஏர்டெல் ஆகட்டும், இண்டஸ் டவர் ஆகட்டும். இன்னைக்கு ஐடியா 7% மைனஸ், இண்டஸ் டவர் 3.5% மைனஸ். அடி வாங்கி தான் ஆகணும். இன்னைக்கு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா வேற எதுவும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் மோர் அமைதியா இருக்கு. யூஎஸ் மார்க்கெட் டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் நேற்று வந்து செம்ம பாசிட்டிவா இருந்துச்சு. அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் இந்தியன் மார்க்கெட்ல காட்டல. மெயினாக டெஸ்லா அண்ட் என்விடியோ இவங்க 2 பேரும் ப்ளஸ் ஆயிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம ஊர் டெக்னாலஜிக்கும் சம்மந்தம் கிடையாது. டெஸ்லா மீண்டும் ஒரு 12% அப்பில் நிற்குது இன்னைக்கு. பார்க்கலாம் யூஎஸ் மார்க்கெட் எங்கே போகுதுன்றது ஒன்று. ரெண்டாவது, கோல்டு, சில்வர், க்ரூடு இது எல்லாமே வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ரூபி டேர்ம்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 7,400 அந்த ஜோன்ல வந்து இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 83,500 லெவல்ல இருக்கு. ரூபியை பொறுத்த வரைக்கும் 83.35, மறுபடியும் நான் சொல்றேன் 83.35 ஜோன்ல வந்து அப்படியே ஆட்டம் போட்டுட்டு இருக்கு. பார்க்கலாம் நாளை காலையில நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குன்றது ப்ரீ மார்க்கெட் போடும்போதும் தெரிஞ்சுப்பீங்க. என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா அவங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.